ஸோ இந்த கன்சியூமர் ரைட்ஸ் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா? முக்கியமா நவீன காலத்துல, நாங்க தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சோம், நாங்க தான் அதெல்லாம் நிறுவுனோம். முக்கியமா மேற்கத்திய உலகம் தான் இதுல வந்து கடந்த 50 வருஷங்களா சிறந்து விளங்குது. பார்த்தீங்களா, நாங்க தான் உலகத்துடைய முன்னோடிகள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருந்தாங்க இஸ்லாமிய உம்மத்துக்கு. அவங்க எப்பயோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு, எப்பயோ மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. நல்லாட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. இவங்களுடைய ஆட்சி வந்தா இந்தியா நல்லா இருக்கும்னு சொல்லி மகாத்மா காந்தி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க எப்பயோ இதுக்கான அடிப்படைகள்லாம் போட்டு போயிட்டாங்க. அவங்க பண்ணது என்னது? இஸ்லாமிய ஆட்சி அவ்வளவுதான். இஸ்லாமிய ஆட்சி எங்க வருதோ அதனுடைய பலன்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. இஸ்லாமிய நிர்வாகத்துல சமூகம், சந்தை, நியாயம், நீதி இது எல்லாமே முக்கிய அடிப்படைகளாக இருந்தது. குறிப்பாக நம்ம சொல்லணும் என்றால், இன்றைய கன்சியூமர் ரைட்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எப்பயோ வந்துருச்சு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இன்று பல நுகர்வோர்களுடைய உரிமைகள் ஆகட்டும், சமீப காலத்துல தான் உருவாச்சு என்று நினைக்கிறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு ஆட்சியில சந்தை ஒழுங்கு பேணப்பட்டது, விலையில கட்டுப்பாடு இருந்தது, உணவுப் பொருட்கள் தரத்துல வந்து சோதனை அவங்க வச்சிருந்தாங்க. அதற்கென்று மக்கள் வச்சிருந்தாங்க. புகார் அளிப்பதற்கு, விசாரணை செய்வது போன்ற நடைமுறைகள் எல்லாம் வலுவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் சூப்பர்விஷன், சந்தையை கண்காணிப்பது இல்லைங்களா? உமர் ரலியல்லாஹு நேரடியா சந்தைக்கு சென்று ஆய்வு செய்வாங்க. தரமற்ற பொருள் விக்கிறவங்கள வந்து எச்சரிப்பாங்க, தண்டனை குடுப்பாங்க. ஏமாற்றக்கூடிய வியாபாரிகள கடுமையா தண்டிப்பாங்க. இது எல்லாமே இப்ப நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டரு, லீகல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட், கன்சியூமர் புரொடெக்ஷன் அத்தாரிட்டி இது எல்லாத்துக்கும் முன்னாடியே இருந்த அடிப்படைகள். உமர் ரலியல்லாஹு எப்பயோ போட்டு போயிட்டாங்க அதெல்லாம். அடுத்தது அளவு நிலுவையில வந்து மோசடி செய்றது, எடையில மோசடி செய்றது தடுக்கிறதுக்கு எவ்வளோ மெஷர்ஸ் அவங்க எடுத்தாங்க. குறைவான எடையை கொடுத்தா கடுமையா அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. முழுமையான அளவை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாங்க. ஆனா நவீன காலத்துல தான் ஸ்டாண்டர்ட் வெயிட் மெஷர்ஸ் ஆக்ட் ஆகட்டும், பேக்கேஜ் கமோடிட்டி ரூல்ஸ் இதெல்லாம் இப்பதான் வந்தது. இதெல்லாம் எப்பயோ உமர் ரலியல்லாஹு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது ஹார்டிங்க்கு தடை செஞ்சாங்க. இருக்கக்கூடிய பொருட்களை வந்து மறைத்து பின்பு மார்க்கெட் பிரைஸை உயர்த்திடுறது. பொருட்களை எல்லாம் குவிச்சு வச்சு நைஸா பல்கா வாங்கி விலையை ஏற்றுவது. இது வந்து தடை செய்யப்பட்டது அவங்க காலத்துல. சமூக நலனை பாதித்தால் அரசு உடனே தலையிடும் உமர் காலத்துல. இன்னைக்கு தான் அவங்க வந்து ஆன்டி ஹார்டிங் லாஸ் ஆகட்டும், எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் இதெல்லாம் இப்பதான் வந்துச்சு. இதெல்லாம் அவங்க எப்பயோ செஞ்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து விலைகளுக்கு ஒழுங்கான விலையை நிர்ணயிச்சாங்க. பொதுவான விலை நிர்ணயம் செய்யல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் வந்து செயற்கையான விலை உயர்வு, சந்தையில வந்து மோசடி செய்யறது, மக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது. இதுல எல்லாத்தையும் தலையிட்டாங்க, அதை ஒழுங்கு செஞ்சாங்க. ஆனா நவீன காலத்துல தான் வந்து ஆன்டி மோனோபோலி லாஸ், ஃபேர் ட்ரேட் ரெகுலேஷன் இதெல்லாம் இப்பதான் வந்தது. இதெல்லாம் எப்பயோ அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. மேலும் பொதுமக்கள் புகார் அளிக்கக்கூடிய அந்த முறைகள்லாம் அவங்க நல்லபடியா கையாண்டாங்க. யார் வேணா நேரடியா போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவிடம் புகார் செய்யலாம். எந்த அதிகாரி தவறு செஞ்சாலும் சரி, கவர்னர் தவறு செஞ்சாலும் சரி, நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க உடனே. ஆனா நவீன காலத்துல கன்சியூமர் கோர்ட்ஸ், ஆம்பட்ஸ்மன் சிஸ்டம் இதெல்லாம் இப்பதான் வந்துச்சு இதுக்கு நிகராக. அடுத்து சமூக பாதுகாப்பு நல்லாவே மேம்படுத்தப்பட்டுச்சு. ஏழைகளுக்கு வந்து பைத்துல் மால் மூலம் நிறைய உதவிகள் போய் சேர்ந்தது. அடிப்படை வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டது இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு தான் நவீன காலத்துல, நவீன உலகத்துல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இப்பதான் வந்தது. இப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சியில, இஸ்லாமிய ஆட்சியில தக்வா, அல்லாஹ்வுக்கான பயம் இருந்தது, நேரடி கண்காணிப்பு இருந்தது, சமூக நலன்ல முன்னுரிமை குடுத்தாங்க. ஆனா நவீன காலத்துல தான் வந்து இந்த சட்டங்கள்லாம் கட்டமைக்கப்படுது. நிர்வாக அமைப்பு, சந்தை சுதந்திரம், கட்டுப்பாடு எல்லாமே இப்பதான் வந்திருக்கு. ஸோ இந்திய கன்சியூமர் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு, தரம், உணவு தரம், நியாய விலை, புகார் தீர்வு அளிக்கிறது, இது எல்லாமே உமர் ஆட்சியில ஏற்கனவே எப்பயோ நடந்துட்டு போயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் அத அப்படியே பிராக்டிஸ் பண்ணா போதும் காப்பி பண்ணி. புதுசா உருவாக்கணுன்றதெல்லாம் இல்ல.